Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி தாங்க பார்க்க போறோம். அதுவும் கிராமத்து ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபிஷ் கறி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாதிரி இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சேமா இருக்காது. ஒருத்தரும் ஒரு ஸ்டைல்ல செய்வாங்க. சிலவங்க வந்துட்டு அதிக புளி ஊத்தி செய்வாங்க, சிலவங்க தேங்காவே இல்லாம செய்வாங்க, தேங்காய் போட்டு செய்வாங்க. அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் கறி இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ஃபிஷ் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 காஞ்ச வத்தலை வந்துட்டு நீங்கள் நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பேனில் ஆயில் எதுவுமே வேண்டாம், ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து முழு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச காஞ்ச மிளகாய், அது கூட வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்து நல்லா இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு 3 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுது கூட நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 வெங்காயத்தை நல்லா இப்படி போட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இல்லைன்னா சின்ன உள்ளி கூட சேர்க்கலாம். சின்ன உள்ளி சேர்த்தா இதோட டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வாங்கின மீன் வந்து நவரை மீன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நவரை மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி, அந்த மசாலாவை வந்து ரின்ஸ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நமக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது புளி கரைசல். நீங்கள் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கொதி வரணும். தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி இப்படி நல்லா கொதி வரும். ஃபைனலாக இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ட்ரெடிஷ்னலான மீன் கறி ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம இந்த மீன் குழம்புல
ஃபஸ்ட்டே நாங்கள் மீன் போட்டிருக்கேன். நிறைய இடத்துல பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு மீன் போட்டால் மீன் உடஞ்சிரும். அப்படிலாம் உடையாது. மீன் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதிக அளவு எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிஷ் கறி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃபிஷ் ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி அதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் இல்லாமல் ஃபிஷ் கறி, அப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ரிலேட்டட் ரெசிபீஸ் வந்து நிறைய சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.